ஏன் இப்படி திடீர்னு மாறிட்டீங்க? ஸ்டில் எதுவும் பண்ண மாட்டேன், கவலைப்படாதீங்க மேடம். ஸ்டில் என்ன நாளைக்கு தான் ஒன்று காட்டலாம் கிட்ட வந்து க்ளோஸ் அப்ல வேற எடுக்கிறாங்க. ஓகே தனுஸ்ரீ, நான் என்ன பண்ண போறேன்னா லைட்டா அப்படி டச் பண்ணுவேன். ஏதாவது தெரியுதா? கண்ணு இருட்டுது. தப்பா எடுத்துக்குவாங்க. சும்மா லைட்டா டச் ஆச்சு அப்படின்னு தான் சொல்றேன். ஓகே சரி ஓகே. என்ன போகிறோம் ஸ்ட்ரெயிட்டாக கொடுத்தீங்கன்னா ரொம்ப லேட்டாக இருக்குது. உங்களுக்கு ரொம்ப பெயின், அதாவது வலி இருக்குதுன்னா அதிகமாக, அதாவது கொஞ்சமாக இருந்தாலும் சரி இந்த கையை மேலே தூக்கணும். இங்கே தூக்கி காட்டுங்க பாருங்க. ஒரு கை தான் இந்த கை. ஓகே இறக்கிடுங்க. வலி நின்றுச்சுன்னா இறக்கிடணும். ஓகே இப்படி தாங்க. நான் அதாவது இந்த நியூ இயர் அப்போ தான் ஒரு ஷோ பண்ணேன். ஒரு ஜென்ஸை கூப்பிட்டு பண்ணேன். சார் இப்படி வலிச்சதுன்னா கை மேலே தூக்குங்க அப்படின்னு. நல்லா குத்துற கையை தூக்கல, இப்போ வலிக்கவே இல்லையாட்டு அப்படின்னு நான் நினச்சிட்டு நல்லா குத்திட்டு ரத்தம் ஃபுல்லாக வருது. அப்புறம் எல்லாம் அந்த ஷோ முடிச்சுட்டு வெளியில் போய்க்கிறேன். சார் கை தூக்கல, எல்லாம் பார்த்தாங்க வெக்கமா இருக்கு. அந்த மாதிரி இல்லாமல் சீரியஸா வலிச்சா இந்த கையை தூக்கிடுங்க, இல்லைன்னா அப்பதான் நல்லா இருக்கும். தூக்கிட்டீங்கன்னா விட்டுருங்க. ரொம்ப நேரம் தூக்கி வச்சுருக்கீங்க. சரி ஓகே. இப்படியே நீங்கள் கை தூக்குனீங்கன்னா நான் இன்னைக்கு தான் குத்துறது. ஓகே சரி, எல்லாம் ஒரு தடவை ஜோராக கை தட்டிடுங்க பாருங்க. லாஸ்டா இத்தனை பேருக்கு இங்கே போட்டு தந்ததுல ரொம்ப சந்தோஷம். இத்தனை பேருக்கு கொடுமைப்படுத்தி வச்சிருக்காங்க. ஓகே நல்லா குத்திடுவோம். என்ன பண்ணுறோம் நல்லா முடிக்கணும். மேடம் இனிமேல் வந்து வலிச்சுன்னா இந்த கையை தூக்காதீங்க தயவு செஞ்சு. எல்லாம் தப்பா நினைக்கிறாங்க. வலிச்சா கொஞ்ச நேரம் பொறுத்துதுங்க, முடிச்சிடுறேன். பயமா இருக்கு எனக்கே பாக்குறதுக்கு.